ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்ட் 2 ஹவு டு ரீட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிஏபி ஃபஸ்ட்டு வந்து என்னது? சிஏபின்னா என்னென்னா கேப்சியூல்னால் டியூப் மாத்திரைன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து டிஏபி, டிஏபினா டேப்லெட் மாத்திரை. எஸ்ஒய்பி வந்து சிரப்பு டானிக். ஐஎன்ஜே அப்படின்னு இருக்கும், அது வந்து இன்ஜெக்ஷன், இந்த என்ன ஊசி போடுறது. ஐவின்னு இருக்கும், ஐவின்னு எழுதியிருந்தாங்கன்னா இன்ட்ராவீனஸ், அதாவது வித்தினி வே நம்ம நரம்பு எடுத்து ஊசி போடுறாங்களா, குளுக்கோஸ் போடுறாங்க, அதெல்லாம் வந்து ஐவியில் போடுறது தான். ஐஎம் அப்படின்னா என்ன? இன்ட்ராமஸ்குலார், அதாவது மருந்து வந்து மசில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போடக்கூடியது தான் ஐஎம், இந்த சதப்பத்து இருக்கக்கூடிய இடத்துல போடக்கூடியது. டிஎம்பி, இப்போ நம்ம ஃபீவர் இருக்குதுன்னு போகிறோம், அப்போ வந்து இந்த மாதிரி எழுதிப்பாங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா டெம்பரேச்சர், நம்மளுடைய காய்ச்சல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் டெம்பரேச்சர் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அடுத்து பிபி, நம்மளுக்கு தலை சுற்றுது எல்லாம் கிறுகிறுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டரை பார்க்க போகும்போது இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ப்ளட் ப்ரெஷர்னால் நம்மளுடைய ரத்த கொதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவாங்க. அடுத்து சிபிசி அப்படின்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், நம்முடைய முழு ரத்த பரிசோதனை. சரியா? ரத்தத்துடைய அளவு எவ்வளோ, அதோடைய வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி உள்ள கவுண்ட்ஸு ஃபுல்லாக பார்க்குறது தான் சிபிசி. பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம், பிளட் சுகர் ஃபாஸ்டிங். அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கணும். அது வந்து வெறும் வயிற்றில் அதிகாலையில் நம்ம ஒரு 7 o'clock அந்த மாதிரி போய் எடுக்கக்கூடியது. அந்த டெஸ்ட் பேர் தான் என்னது? பிஎஸ்எஃப். முந்தின நாளே சொல்லிடுவாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து வெறும் வயிற்றில் வந்து சுகர் டெஸ்ட் எடுங்க, அப்போ தான் கரெக்டான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விடுவாங்க. ஸோ இதான் பிஎஸ்எஃப். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.